இந்த கோயிலில் வேலை பார்க்குற அந்த இதுக்கு 30 பேரும் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க என்னை சுற்றிட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே சாமி நாங்கள் என்னமோ நினச்சோம் முதல்ல, வரவன் வாராண்டா அவனுக்காக நீ நடசாத்தாம இருந்து உட்காந்து பூஜை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் நடசாத்தாம உட்காந்துருந்தோம். நாங்கள் கூட ஏதோ மந்திரவாதி போல இருக்குன்னு நினச்சோம் சாமி. ஆனால் கடல் மாதாவை நாங்கள் இத்தனை வருஷமா இருந்தீங்கன்னா பூஜை வச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வரலையே, இன்னைக்கு இவ்வளோ அற்புதமான காட்சியை எங்களுக்கு காட்டி கொடுத்துட்டீங்களே சாமி அப்படின்னாங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு கொடுப்பனை தானே அப்படின்னு. அப்போ அதில் பத்திரம் ஒரு பொம்பளையால் கேட்டது, ஐயா உங்களுக்கு விவரம் தெரியும், அவங்க வந்திருக்கிறவங்க கடல் மாதான்னு தான் இப்போ இவங்க சொல்லித்தான் எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கும் கொஞ்சம் ஆசீர்வாதம் வாங்கி எங்க கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம் ஐயா அப்படின்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, நீங்க யாரும் கேட்கல இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்பிட்டோம். நாங்களும் அங்க அப்படி நடத்தினோம். அதுக்கப்புறம் நம்ம திருமலை கோயில் இருக்கு இல்லையா, அங்க ஒரு நிகழ்வு நடந்துச்சு. சாப்பாடு நாங்க போறது வரைக்கும் 4:30 வரைக்கும் வச்சிருந்தாங்க அன்னதான சாப்பாடு. நாங்கள் 18 பேர் போனதுக்கு 18 பேருக்கும் வச்சிருந்தாங்க. நீங்கள் வாரின்னு சொல்லி தகவல் சொல்லிட்டாங்க சாமி அப்படின்னு சொல்லி, நாங்களும் பசியில் தான் போகிறோம் அன்னைக்கு. எங்கே சாப்பிட்லாம் அங்கே சாப்பிட்லாம்னு இல்லை, வாங்க மலையிலேயே போய் சாப்பிடணுமுங்க, நான் மேலே போய் சாப்பிடுவோம், நமக்கு சாமி இந்நேரம் வரைக்கும் இருக்குண்டா வாங்கடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே சாப்பிட்டோம். அது ஒன்று. அதுக்கப்புறம் திருச்செந்தூர், உவரி, இங்கே. அதுக்கப்புறம் எங்கே நடந்துச்சுன்னா பாண்டிச்சேரி விழுப்புரம் ரோட்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு நுழையிற அந்த ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி இருக்கு, அங்க இருக்கு, அது சித்தர் பீடம். அங்க போனோம். அங்க வேலூர்ல கிளம்பும்போது காலையில 9 மணிக்கு கிளம்புனோம். 9 மணில இருந்து அங்க போய் சேர்றதுக்கு சாயந்தரம் 4 ஆயிடுச்சு. அங்கேயும் அதே மாதிரிதான் நட சாத்தாம காத்துட்டு இருந்தாங்க. நம்ம அங்க நாங்க போன உடனே காரை நிறுத்தின்னு வந்துட்டாங்களான்னு ஒடியாந்து வந்து என்னன்னாங்க, அவருக்கு என்னமெல்லாம் பிடிக்குமோ அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோ வாங்கிட்டு போயிருந்தேன். அவர் நிறைய பொருள்கள் சாப்பிடக்கூடியவர், விரும்பி. அதுக்காக வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போய் எல்லாம் மறுபடி படைச்சி பெரிய அளவில் பூஜை நடத்தினாங்க. அந்நேரமும் இன்னைக்கு நட திறந்திருக்குன்னு நிறைய கூட்டங்கள் இருந்தது. அன்னைக்கு 12 மணிக்கு அடைக்கிற நட 4 மணி வரைக்கும் இருக்குன்னு அப்படியே கண்டினியூவா இப்போ நடைய வச்சிருந்தாங்க இல்லையா. வர கும்பிட அங்கே உட்கார செய்ய அப்படியுமா இருந்தாங்க. வர போய் சாமியை கும்பிட்டு அந்த மாட்டில் அவங்க, ஐயா இது என்ன பண்ணுனாங்க, நீங்க என்ன எடுக்க போறீங்களான்னு. ஆமாங்க ஐயா, இவ்வளவு பொருள் இங்க வந்ததே கிடையாது, சாமி இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா யாரும் இப்படி கொண்டு வந்தது இல்லை, இன்னைக்குதான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அதனால எல்லாத்துலயும் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா. எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி தஞ்சாவூர் போயிட்டோம். புரிஞ்சதா? அப்படி தஞ்சாவூர்ல போய் என்ன நடந்துச்சுன்னா, நைட்ல 9 மணி உள்ள போறோம். அது ஒரு 10 அடி டிஃபரெண்ட்லி நிறுத்துறாங்க. சாமி லிங்கம் அங்க இருக்குன்னா 10 அடி டிஃபரெண்ட்லி நிறுத்துறாங்க. இது போட்டு நேரம் போறியே, இப்ப உங்களை நிக்க கூட விட மாட்டாங்களே, வெளியே அனுப்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க வெளியே இருக்கிறவங்க. சரி வாங்கடா, திறந்தானே இருக்கு, உள்ள போவோம் அப்படின்னு போனோம். நாங்க போனா கரெக்டா அந்த பேரிகேட் மாதிரி இது போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அதை எடுத்துட்டாங்க. நாங்க நேர பக்கத்துக்கே போயிட்டோம். ஆமா, இவ்வளவு பக்கத்துல போய் நின்று சாமியை கும்பிட்டு அந்த மாட்டில் என்ன எடுத்துட்டீங்கன்னாங்க. யாரோ வாராங்க எடுங்கன்னு சொன்னாங்க, எடுத்துட்டோம் அப்படின்னாங்க. சரி சந்தோஷம் ஐயா. நாங்க வேற யார் சொல்லுவா, சொல்றது நாங்க வேற, இங்க நின்று யார் சொல்ல போறா. சரி, அது யாரு சொன்னாங்கன்னு தெரியாம இருந்தது தஞ்சாவூர்காரங்க தான். மித்த எல்லா இடத்துலயும் சாமி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி, சாமியே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு குரல் அங்கிருந்து தானே வரும்.
அது ஏத்துக்குருவாங்கல்ல. ஐயோ சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது வேறன்னா நாங்க தான். அதுல ஒண்ணு மாட்டுக்கு சரியான கேள்விக்கு நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அங்க இருக்கணும், அந்த அதிசயம் பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி நடத்தணும். அப்படி இங்க நடந்துச்சு. வேலூர்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போவேன் நான். இந்த இந்த தொல்லை இருக்குல்ல சோபாசாமி, அது கொஞ்ச நெஞ்சம் கோயில சுத்தின ஆன்மா கிடையாது. தேடுதல் இல்ல, ஒரு கோயிலை விடாது, அத்தனை கோயில், சிவன் கோயில், முருகன் கோயில், அம்மன் கோயில், ஆத்தா கோயில், அந்த கோயில், இந்த கோயில் சாமி. அந்த அங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு சக்தி சாமி, அப்படி சாமிங்க. அப்படியா என்ன செய்யணும், போயிட்டு வருவோம் சாமி. அப்ப டூ வீலர் தான் உட்கார பின்னாடி. இன்னும் நாங்க 2 பிரிசம்பண்டாட்டு மாதிரி தான் போவோம் வண்டி, டூ வீலர்ல. ஆமா, ஒரு 4-5 வருஷம் அப்படிதான் போய்கிட்டு இருந்தோம். போவோம், போய் அங்க போய் அம்மன் கோயிலா இருக்கும், மாட்டில் இறங்கி விட்டுதா கூப்பிட்ட கோயிலுக்கு வந்தாச்சு. நான் இங்க உட்காந்துருக்கேன், நீ போய் சாமி கும்பிட்டு போ அப்படிமே. நீ கும்பிடாதானே கேட்க மாட்டேன், கும்பிட்டு அப்படிமே. அப்போ கருவறை இங்க இருந்து அங்க அந்த புங்க மரத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க உட்காந்துருப்பேன். எங்கேயாவது ஒரு தூணுக்கள் இருக்கும், அங்கே சாந்தி உட்காந்துட்டு நான் அப்படியே ஒவ்வொன்றா ஆராய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். இந்த முட்டை உயரத்துல ஒரு புள்ள எடுத்துக்கிட்டு ஒட்டியாரும் என்னத்த அந்த விபூதி தட்டை தூக்கிட்டு வந்து தாத்தா தாத்தா இந்தா அப்படிங்க. என்ன நீயே வையே அப்படிமே. அது எடுத்து அப்படி வச்சுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும். இவங்க அங்க இருந்து எல்லாரும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. இவ சோவால இருந்து அங்க நின்னவங்கதான் வேடிக்கை பார்ப்பாங்க. என்ன அவருக்கு மாத்திரம் அப்படி போகுது, அவங்க ஆத்தா பாரு எடுத்துட்டு போய் அங்க போய் வச்சு விட்டு வர்றா, நமக்கு வைக்க மாட்டாளா அப்படிப்பாங்க. இப்படி நிகழ்வு பல நூறு நடந்திருக்கு. எல்லா அம்மன் கோயில் அப்படித்தான் நடந்தது. சோபா அதுல எல்லாம் மிரல்வா. முதல்ல சொல்லுவா, நீங்க ஏதோ வித்த பண்றீங்க அப்படின்பா. ஆமா, இங்க வாரு, நான் உன் கூட தான் வரேன், வித்த ஒன்னும் பண்ணல. நான் ஏதாவது எது என்ன எப்படி சொல்றது, காளியாத்தா மரியாத்தான்னு கூட நான் கூப்பிட மாட்டேன். நான் பாட்டுக்கு நான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளோ அதை டெஸ்ட் எல்லாம் பார்ப்பா. ஆமா, அது எங்க சுத்தினாலும் ஒரு பிள்ளைய தூக்கிட்டு ஓடியாந்துருங்க. ஆமா, படைவீட்டு அம்மான்னு சொல்லி பெரிய கோயில் அங்க போயிருக்கோம். அது இந்த சந்து அந்த சந்துக்குள்ளியமா போய் உள்ள போகணும். கொஞ்சம் தள்ளி போனவனேம்மா அந்த இடத்துக்கு அங்க கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காருங்களேன்னுச்சு. அங்க கசகசன்னு கூட்டங்க நிறைய இருக்கு, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், காத்தோட்டமா இருக்கு அப்படின்னு உட்காந்துக்கிட்டேன். இவங்க சுத்தி அங்க சுத்தி போய் சாமியை கும்பிட்டு கொட்டிக்கிட்டு இருந்தா ஒரு 3 வயசு புள்ள தட்டு, அந்த விபூதி தட்டு எங்க வச்சிருப்பாங்கன்னே தெரியல, தூக்கிட்டு வந்து என் பக்கத்துல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருந்துச்சு. அது எப்படி நம்ம பாக்கியா பேசிக்கிட்டு இருக்கா அப்படி. இவ அங்க போய் சாமியை கும்பிட்டு அப்படி வாரா, அங்க நாங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது யாரு அப்படின்னாங்க, உங்க ஆத்தா தான் அப்படின்னு. நானு